Hello friends, welcome to Shallows Artistry. Empty paint bottles யூஸ் பண்ணி எப்படி கிராஃப்ட் செய்யறதுன்னு தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தீந்து போன பெயிண்ட் பாட்டில்ஸ் எடுத்து அதோட லேபிள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது ரிமூவ் ஆகலைன்னா ஊற வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் 3 பாட்டில்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 3 பாட்டில்ஸையும் பார்த்தீங்கன்னா 3மே டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்குது. இதோட மூடிகளெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு நம்ம பாட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் ஊற வச்சிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற காஞ்ச பெயிண்ட் ஈஸியாக வெளியே வந்துடும். அதே மாதிரி லேபிளும் உங்களுக்கு எடுக்கிற கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடும். இந்த 3 பாட்டில்ஸையும் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கான வீடியோ நம்ம பண்ண போகிறோம். இது 3ஓட ஷேப்பையும் பார்த்தீங்கன்னா 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு தேவைப்படுற பொருள் பார்த்தீங்கன்னா சோளம். இந்த சோளத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை கலர் அடிக்க போகிறோம். கலர் அடிக்கிறதுக்கு நான் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று பிங்க்கு, என்னோட ஐவரி. பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா நான் டிராக்டர் எமல்ஷன் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக இந்த மாதிரி கலர் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஐவரி கலர். இந்த ஐவரி கலர் பார்த்தீங்கன்னா டிராக்டர் எமல்ஷனுக்கு பதிலாக நான் எனாமல் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். எனாமல் பெயிண்ட்டாக டிராக்டர் எமல்ஷனான்னு கேட்டிங்கன்னா எனாமல் பெயிண்ட் தான் பெஸ்ட்டு. அது எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்ம அடிச்சிருக்கிற மெட்டீரியல் விட்டு வெளியே போகாது. நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஷைனியாகவும் இருக்கும். இப்போ காஞ்ச மிளகாயோட காம்பு எடுத்துக்கலாம். அந்த காம்புக்கு க்ரீன் கலர் கொடுத்து பார்க்கறக்கு உண்மையாகவே ஒரு பூவோட காம்பு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இது காயிற நேரத்தில் நம்ம ஏற்கனவே கலர் அடிச்சு வச்சிருக்கிற சோளத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த காம்புக்கு நடுவில் ஹாட் க்ளூ கொஞ்சமாக போட்டு நம்ம ஏற்கனவே கலர் அடித்து கட் பண்ணி வச்சுருக்கிற சோளத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே குத்தி விடலாம். இந்த ஹாட் க்ளூ நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து காம்பு பகுதியும் மேலே நம்ம குத்தி இருக்கிற இந்த சோளம் வந்து அதோட இதழ்கள் மாதிரியும் தெரியும். இப்போ பிங்க் கலர், ஐவரி கலர் 2 கலர்லேயுமே நம்ம வந்துட்டு பூ செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற பாட்டில் எடுத்துக்கலாம். அதோட மேல் பகுதியில் டார்க் பிங்க் கலரும் இதோட கீழ் பகுதியில் ஒயிட் கலரும் அடித்து விடலாம். இது 2க்கும் நடுவில் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலரில் அதுவே ஆகிடும். இப்போ இதை அடித்து முடித்த பின்னாடி இதோட கழுத்து பகுதியில் ரெட் கலரும் அடிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா பூக்களையும் ஒன்றா ஜாயின் பண்ணி பார்க்குறக்கு ஒரு பூ கொத்து மாதிரி செய்யலாம். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கீழே சுற்றி விடலாம். இல்லைன்னா கம்பியோ இல்லை கயிறோ போட்டு கட்டிக்கலாம். நான் இங்கே woolen thread யூஸ் பண்ணி தான் கட்டுறேன். இப்போ இதோட கழுத்து பகுதியில் ஒயிட் கலர் லேஸ் போட்டு டெக்கரேட் பண்ணுறேன். இதை பண்ணின பின்னாடி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூ கொத்து எடுத்து இதுக்குள்ளே வச்சுருங்க. இதை பார்க்குறக்கு சின்ன ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி தெரியும். இப்போ நம்ம செகண்ட் கிராஃப்ட் பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு பாட்டில் எல்லோ கலரில் அடித்து வச்சுருக்கேன். எடுத்தோடனே 2 கண்ணை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா குவில்லிங் கிராஃப்ட் பாக்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். இது அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல் தான். இதை ஃபிக்ஸ் பண்ண உடனே இதுக்கு வாய் பகுதி வரையறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கம் அப்ளை பண்ணி அதில் பிளாக் கலர் woolen thread யூஸ் பண்ணி அதோட கண்ணு பகுதி வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அது யூஸ்வலி ஒரு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுப்பாங்க. அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒர்க் முடிஞ்சோடனே அதோட கீழ் பகுதியில் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ப்ளூ கலர் woolen thread யூஸ் பண்ணி அதுக்கான ட்ரெஸ் நம்ம செய்ய போகிறோம். நம்ம மின்னியனை ரெடி பண்ண பின்னாடி அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு சின்ன மரம் வந்து தயாரிக்க போகிறோம். இந்த மரம் செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு குச்சிகளை எடுத்து அதோட கீழ்ப்புறத்தில் எல்லாத்தையும் ஒட்டுக்க ஜாயின் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுடலாம். நீங்கள் ரப்பர் பேண்ட் போடலைன்னா கம்பியோ இல்லை கயிறோ வச்சு கட்டிக்கங்க. இந்த மரம் உள்ளே நிற்கிற அளவுக்கு தேவையான மணல் போட்டுருங்க.
போட்ட பின்னாடி இந்த மரத்தை உள்ள ஃபிக்ஸ் பண்ணி இதை சுற்றிலையும் இருக்கிற எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணுற மாதிரி மணல் போட்டு இந்த பாட்டிலையும் நிறச்சிடுங்க. இப்போ நம்ம மினியன் கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்த கிராஃப்டை பார்க்கலாம். நம்ம எடுத்த பாட்டில்கள்லேயே ரொம்ப சின்னதாக இருக்கிற பாட்டில் எடுத்து ஒயிட் கலரில் அடிச்சிருக்கேன். இதை அடித்தன்னையும் அதை காயிற வரைக்கும் இருக்கிற முட்டை தோல்கள் எல்லாம் குட்டி குட்டியாக உடைச்சிட்ருக்கேன். இந்த தோல்களை நான் ஏற்கனவே கலர் அடித்தும் வச்சுருக்கேன். இப்போ ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை தோலெல்லாம் அந்த பாட்டில் மேலே ஒட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர்லாம் மாற்றி மாற்றி தான் நீங்கள் ஒட்டணும். அப்போ தான் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஒரே சைடில் ஒரே கலர் அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. முட்டை தோலெல்லாம் ஒட்டி முடித்த பின்னாடி அதோட கழுத்து பகுதியை சுற்றி பிங்க் கலர் எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு நாட் போட்டு விடுறேன். பார்க்குறக்கு ஒரு போ மாதிரி செஞ்சுருக்கேன். சோளத்தை வச்சு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற பிங்க் கலர் ஃப்ளவர் யூஸ் பண்ணி தான் இப்போ ஒரு ஃப்ளவர் பஞ்ச் செய்ய போகிறோம். இது கூடயே க்ரீன் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கிற சோளத்தையும் நான் ஜாயின் பண்ணுறேன். இதுகளெல்லாம் கட்டுறதுக்கு க்ரீன் கலர் woolen த்ரெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவர் பஞ்ச் எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஃப்ளவர் வேஸ்க்குள்ளே வைக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.